வணக்கம் மை வித் நம்பர். இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கம்பெனியில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 9 இடங்கள் ஹப்பு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஹப்பு இருக்குது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா 4 இடத்துல ஹப்பு ஓப்பன் ஆக போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா வருகின்ற 29ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு மதுரையில் ஹப்பு ஓப்பன் ஆகும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி திருநெல்வேலியில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஹப்பு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி 3ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சேலத்தில் ஹப்பு ஓப்பன் ஆகும். 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை விழுப்புரத்தில் ஹப்பு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 இடத்துல அடுத்தடுத்த அப்டேட்டாக பார்த்திங்கன்னா ஹப்பு ஓப்பன் ஆக போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா SG4 முடித்தவங்க மார்ச் 31க்குள்ளே முடித்தவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிசார்ட்டுக்கு போயிருந்தோம். அதில் நானும் கூட போயிருந்தேன். ரிசார்ட்டுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எம்டி சார் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து எங்களுக்கு அப்டேட்டு சொல்லியிருந்தேன். நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. அந்த ரிசார்ட் ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. ஏன்னா நானும் போயிருந்தேன். அதுக்கான ஃபோட்டோ கூட நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SG4 முடிச்சிருக்கோம் அதுக்கான இரண்டாவது ட்ரிப்பாக நம்ம கம்பெனி அப்டேட் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எம்டி சார் வந்து சொல்லுவார், எப்போ நடக்குங்கிறத வீடியோவிலே சொல்லுவார். அதுக்காக நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் போயிட்டு அதுக்கான கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான உங்களுக்கான அப்டேட்டை கொடுத்துருங்க. என்னென்ன கேட்கணும் அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அப்டேட்டு. இது மட்டும் இல்லை, ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய புதிய ஆஃபீஸ், அதாவது எப்போனா வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதுக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஓப்பன் ஆகும். அடுத்தடுத்து ஓப்பன் ஆகுது இல்லையா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி விழுப்புரத்தில் ஓப்பன் ஆகுதுக்கு அடுத்தது 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் புதிய ஆஃபீஸ், தெலுங்கானா தலைமையிடம் வச்சு ஒரு புதிய மைவித்திரி ஆஃபீஸ் ஓப்பன் ஆக போகுது. இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. எதுக்குன்னா நம்மளுடைய நோக்கம் உலகில் நம்பர் 1 கம்பெனி 2026க்குள்ளே வரணுங்கிறது தான். அதுக்கான அப்டேட் போயிட்டுருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இப்போ புது நபரை யாராவது நினைக்கிறாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட்டை கொடுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள். கம்பெனியோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸை பண்ணுங்கள். ஏன்னா இன்னொன்று நான் சொல்லுவேன், எப்பயுமே உங்களுக்கு யாரையாவது உங்களுக்கு கம்பெனி பற்றி நிறையா டவுட்ஸு நெகட்டிவ் வருது அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஆஃபீஸை வந்து வாரம் நடக்கிற மீட்டிங் நடந்துக்கலாம். இல்லைனா எப்போ உங்கள் டைம் கிடையாதோ ஆஃபீஸ் வந்து உங்களுக்கான கம்பெனியோட அப்டேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? வெளியில் யாராவது எதாவது சொல்கிறாங்க அதை நம்பிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது, ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு புதுசாக ஒரு நபரை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை சொல்லும்போது இன்னும் நம்பிக்கை இந்த பிஸ்னஸ் இன்னும் இருக்கும், ஓகேவா? அதேமாரி எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்வோம், சேர்ந்து உயர்த்துவோம், சேர்ந்து உயர்வோம். நன்றி, வணக்கம்.